அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான எக் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் ஆஃபீஸுக்கு போகிற ஹஸ்பண்டுக்கும் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் காலையில் எஞ்ச உடனே உடனடியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவை கிடையாது. ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் இருந்தால் போதும். இப்படிப்பட்ட பிரியாணியை சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருந்தேன். அதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 முட்டையை வேக வச்சு எடுத்துருந்தேன். அதை இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய், அடுத்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். வைக்கிறதுக்காக அதே குக்கர்லேயே ஆனியன் ஃப்ரை பண்ண அதே குக்கர்லேயே ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா புரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா கண்ணுக்கே தெரியாத அளவு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவு மல்லி, புதினா இலைகள் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஏன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா மசாலா கரிஞ்சிரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் போல் தயிர், அதாவது 50 கிராம் தயிரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மசாலாவோட கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த கப்பில் 1 கப் சீரக சம்பா ரைஸ், அதாவது 250 கிராம் சீரக சம்பா ரைஸ் நான் எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1/2 கப் தண்ணி தான் ப்ரெஷர் குக்கரில் கரெக்டாக இருக்கும். அதுக்காக நான் 1/2 கப் தண்ணி சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தின் சாறை நம்ம இதில் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். இந்த ரைஸுக்கும் மசாலாவுக்கும் தேவையான உப்பை நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு முறை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் 1 கப், அதாவது 250 கிராம் சீரக சம்பா ரைஸை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி விசில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இது ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பிரியாணி. இப்போ பார்த்திங்கன்னா இது மேலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியன்ஸ்லாம் நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துட வேண்டியது தான்.
அவ்வளோதான், நம்மளோட எம்மியான சுவையான முட்டை பிரியாணி சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சூடான சுவையான முட்டை பிரியாணியை நாங்கள் இன்றைக்கி ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.